வணக்கம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது மத்தவங்க சொல்றத கேட்டு துவண்டு போயிருக்கீங்களா? இல்ல உங்க மனசு சொல்றத மட்டும் கேட்டு ஜெயிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கதை. வாங்க நேரா கதைக்குள்ள போலாம். இந்த கதை 2 தவளைகள்ல இருந்து தொடங்குது. அதுங்க ஒரு பெரிய சவாலான பயணத்தை மேற்கொள்ளுதுங்க. அதாவது ஒரு பெரிய ஆற்றை கடக்கணும்னு முடிவு பண்ணுதுங்க. ஆனா அந்த பயணம் அது நினைச்சதை விட ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது. ஒரு நாள் இந்த 2 தவளைகளும் மனசுல ஒரு பெரிய லட்சியத்தோட கிளம்புதுங்க. எப்படியாவது சரி இந்த பெரிய ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயே ஆகணும், அதுதான் அதோட ஒரே குறிக்கோள். ஆனா விதி வேற மாதிரி இருந்துச்சு. பயணம் சுலபமா இல்ல. ஆத்தோட வேகம் திடீர்னு அதிகமாக 2 தவளைகளுமே பேலன்ஸ் மிஸ் ஆகி சடர்னு ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு. இப்போதான் இந்த கதையோட முக்கியமான கட்டமே வருது. கரையில இருந்து சில குரல்கள் கேட்குது. அந்த குரல்களும் அதை கேட்டு இந்த தவளைங்க எடுத்த முடிவுகளும் தான் எல்லாத்தையுமே மாற்ற போகுது. ஆத்துல விழுந்து தத்தளிச்சிட்டு இருந்த இவங்களை பார்த்து கரையில இருந்த மற்ற தவளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கத்த ஆரம்பிக்குது. முதல்ல வந்த வார்த்தையே மனசை உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான், இனிமே உங்களால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சத்தமா சொல்லுச்சுங்க. அதோட நிறுத்தல, அவங்களோட எதிர்மறையான பேச்சுகள் இன்னும் அதிகமாச்சு. வேண்டாம், முயற்சி பண்ணாதீங்க, நீங்க கண்டிப்பா செத்துடுவீங்க அப்படின்னு பயமுறுத்துனாங்க. இப்பதான் பாருங்க கதையே மாறுது. 2 தவளை ஒரே நிலைமை தான், ஆனா அதுங்கள் எடுத்த முடிவு தான் வேற வேற. முத தவளை என்ன பண்ணுச்சு? அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அப்படியே மனசு உடைஞ்சு போச்சு. ஆனா அந்த 2வது தவளை இருக்க, அதெல்லாம் காதிலேயே வாங்கிக்காம தன்னோட முயற்சியை மட்டும் விடாம செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மற்றவங்க சொன்னதை கேட்டு பயந்து போன அந்த முதல் தவளை போராடுறதையே விட்டுடுச்சு. அதோட விளைவு பரிதாபமா ஆத்துல மூழ்கி இறந்து போச்சு. முதல் தவளையோட கதை சோகமா முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த 2வது தவளை, அதுக்கு என்ன ஆச்சு? அது எப்படி ஜெயிச்சது? வாங்க அதோட வெற்றியோட ரகசியத்தை இப்ப பார்ப்போம். மற்றவங்க எல்லாரும் முடியாதுன்னு சொன்னப்போ கூட அந்த 2வது தவளை மட்டும் தன்னம்பிக்கையை விடவே இல்லை. விடாப்பிடியா போராடி கடைசியா எல்லா தடைகளையும் தாண்டி ஜெயிச்சு கரைக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு கேள்வி வருது. ஒரே சூழ்நிலை, ஒரே கஷ்டம், ஆனா ஒரு தவளை தோத்து போனப்போ இது மட்டும் எப்படி ஜெயிச்சது? என்ன காரணம்? அதுக்கான பதில் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். உண்மை என்னன்னா, ஜெயிச்ச அந்த தவளைக்கு காது கேட்காது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். அதுக்கு காது கேட்காததுனால கரையில இருந்து மற்ற தவளைங்க கத்துன அந்த எதிர்மறையான மனசை உடைக்கிற வார்த்தை ஒண்ணு கூட அதோட காதுல விழல. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த தவளைக்கே காது கேட்காது இல்லையா? அதனால மற்ற தவளைங்க கத்துறதெல்லாம் தன்னை என்கரேஜ் பண்றாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்குச்சு. அடகா, நம்மளை எல்லாரும் போ போ ஜெயிச்சிடுன்னு உற்சாகப்படுத்துறாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் டபுள் மடங்கு சக்தியோட நம்பிக்கையோட போராட ஆரம்பிச்சது. பாத்தீங்களா, இந்த சின்ன கதை நமக்கு எவ்வளோ பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குதுன்னு. இதுதான் நம்பிக்கையோட சக்தி. நம்ம வாழ்க்கையில இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட நீதி இதுதான். எதிர்மறை வார்த்தைகளுக்கு உங்களை தோற்கடிக்கிற சக்தி கண்டிப்பா இருக்கு, ஆனா நீங்க அதுக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான். 2வது, உங்களை வழி நடத்துற உண்மையான சக்தி எதுனா அது உங்களுக்குள்ள இருக்கிற உங்க நம்பிக்கை தான். 3வது, நீங்க எதை கேட்குறீங்கன்றது தான் உங்க முடிவை தீர்மானிக்குது. அதனால இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க சொல்ற வார்த்தைகள் உங்களை தோற்கடிக்கிறதுக்கு அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க. கடைசியா, சுத்தி 1000 பேர் 1000 சொல்லலாம், ஆனா உங்க மனசுக்குள்ள இருக்கிற உங்க நம்பிக்கை அது மட்டும்தான் உங்களை சரியான பாதைக்கு கூட்டிட்டு போகும். இப்போ இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை பயணம் எதை சார்ந்து இருக்கு? சுத்தி இருக்கிறவங்க சொல்றதையா, இல்ல உங்களுக்குள்ள ஒலிக்கிற உங்க சொந்த நம்பிக்கையோட குரலையா? யோசிங்க. பதில் உங்க கிட்ட தான் இருக்கு.